ஸ்ரீலங்காவில் விஜய் சார்னா ஒரு நாளைக்கு சரியாக ஆசையாக இருக்கும் உங்களோட நானும் ஒரு பைட் காட்சிக்கு ஈடுபடுறதுக்கு. நீங்கள் ஏறி மிதிங்க அப்படித்தானே விளக்குது. இப்போ பாருங்க ஆயிட வயசுல எல்லாம் 10 மாதம் சுமந்து தான் வந்தோம். 200 தான் வந்தோம். லண்டன்லேருந்து ஸ்ரீலங்கா வந்து நான் செய்ய போகிற முதல் வீடியோ நம்மளோட ஸ்ரீலங்கன் எம்ஜிஆரோட. அவர் அங்கே இருக்கார், என்ன இன்னும் காங்கல்ல. இன்னும் காலை போயிட்டு பார்ப்போம் அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு. பாரு அங்கனைக்கு இருக்காரு, ஜூம் பண்ணி காட்டும். நீங்கள் இப்படியே அவங்க கேட்குறோம். நல்லா இருக்கீங்களா? தெரியுதா யாருங்க? சச்சிடி தான் சொர்ணவாயினி. அவ்வளோ மறந்துட்டீங்களா? சத்தியமா மறந்துட்டீங்களா? என்ன சொன்னால வந்து இடியத்து நீங்கள் எத்தனை விட்டுருக்கீங்க? ஆனந்த் ஞாபகம் இல்லை. நீங்கள் என்ன தாடியெல்லாம் இல்லை பெனிஃபிட்டில் வச்சு காணுங்க. 2 வீடியோ எடுத்து போட்டோமே. நல்லா இருக்கீங்களா? ஃபுல்லா எல்லாம் கண்ணோட ஷொக் ஆவாருன்னு பார்த்தா வேற லெவல். நல்லா சூரண்டு போட்டுருங்க. சித்திரைக்கு எடுத்ததையா? இல்லை குழந்தை எங்க எப்போ தெய்வலை 500,500. எவ்வளோ? 500,500. சீரியஸா? ஒய்க்கு சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அண்ணா கிட்ட ரோலெக்ஸ் கொச்சு ஒன்று இருக்கு. மேகம் குழந்தை கொச்சு மேக்கட்ட மேக்க இந்தியாவுங்க எல்லாது இந்தியா மேகம் எங்க எம்ஜிஆர்னு அடிச்சிருக்கியா? அடிச்சிருக்கோம். அப்புறம் எப்படி போகுது நம்மளோட அனுரகுமாரோட ஆட்சி எல்லாம்? நீங்கள் நீ யூஏபி தான் எங்கே போகிறீங்க? ஓகேவா? 14ஆம் தேதி தேர்தல். ஃபைனல் யூஎம்பி தானே? நீங்கள் பொய் சொல்லாது. கொழும்பு வந்து எப்படி இஎம்பி தானே ஐயா? ஆனால் இந்த பயணம் ஏகேடி சரியா? நான் வந்து இப்படி தான், யார் நல்லவங்களோ அவங்களுக்கு யாருக்கும் நான் வேலை செய்வேன். விளங்குதா? அவர் தான் வேணும், இவர் தான் வேணும், இவர் தான் வேணும்னு என்ற கொள்கையே இல்லை. ஏன்னா நான் பழகு பண்ணுறது அனுகமன எம்ஜி ராமச்சந்திரன். அவர் மக்கள் பக்கம் இருக்கவங்களுக்கு தான் உதவி செய்வார். விளங்குதா? மக்களை அழிக்கிறவங்க பக்கத்தில் இருக்க மாட்டார். நான் வந்து சஜித்துறைக்கு வேலை செய்கிறது பொய் சொல்ல தேவையில்லை. அது விட்டு இந்தியாவில் அஜித் மகிமல்லி சஜித், இந்தியா தலை அஜித் என்ற தம்பி சஜித். அவர் வந்து எங்களோட சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆரை போல வாழ்ந்தவர் தான் பிரேமதாசதுரை. பிரேமதாசதுரோட சப்ஜெக்ட் இல்லை இல்லை, அவர் அம்மா அப்பாவுக்கும் இன்னும் அந்த மரியாதை இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஜப்பானீஸ் பேசுகிறாரு எல்லாம். அவர் இருந்த காலத்தில் நாங்கள் தின்னம் குடித்தோம், சந்தோஷமாக இருந்தோம். அவருக்குள்ள தான் இவர் பாட்டு. ஆனால் இந்த பயணம் நீங்கள் மனசார சொல்லுங்க, மக்கள் யாருக்கு ஓட் போடணும், நீங்கள் யாருக்கு போடுவீங்க? நானா? நான் அதுதான் இப்போ வெளிப்படுமா அடிச்சா செவுட்டை பற்றி கொடுக்குற மாதிரி சொல்லணும். பயப்பட தெரிந்தானே எம்ஜிஆர் அண்ணன். யார் நல்லது செய்கிறானோ அவனுக்கு தான் போடுவேன். யார் செய்கிறான்னு நினைக்கிறீங்க? இப்போ அனுர திசாநாயகர் சார் வந்து நல்ல மனிதன். போதை பாவனை இல்லை, சிகரெட் பீடி இல்லை. அவங்க கேம்பஸ் கூட்டத்துலேருந்து வந்த கட்சி. அதனால அவருக்கு போட மாட்டீங்க? அவருக்கு தான் போடுறது. விளங்குதா? அது சுற்றி சஜிதரன் இதோட கலந்து ஒரு நல்லது கெட்டதை பார்க்கலாம். அவர் அகமத்தியாக இருந்தாக்கா, இவர் ஜனாதிபதியாக இருந்தால் இவரும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறாரு. யாரு? சஜித். சுரேஷ் பிள்ளைங்களுக்கு பஸ் அது இதெல்லாம் நல்லா செய்ய ஆசைப்படுறாரு. செய்வாரா? இல்லைன்னா அவரால் அவர் இந்த டீப் எத்தினாக்கா ஜனாதிபதியில் தோத்தாரு தானே. அகமத்தியாவி அவர் அந்த உள்ளுக்கு போனாக்கா அப்போ இவரோட சேர்ந்து இது நல்லது இது கெட்டதுன்னு அவருக்கும் எடுத்து சொல்லுவார். யார்? சஜித்துறை. அப்போ அவரும் நல்லது கெட்ட தெரிஞ்சுக்கிட்டு கூட்டாளியாக இருந்து 2 பேரும் நாட்டை அழகாக கொண்டு போகலாம். இப்போ நீங்கள் வந்து சஜித்தோட சார்பில் ஓட்டு கேட்டீங்களா? அப்படி எதுவும் ட்ரை ஒன் பண்ணீங்களா? அப்படி ஒரு ஆலோசனை வந்துச்சு. நாங்கள் முந்தி சஜித்துறைக்கு தானே போனாட்டி போட்டா பேர். இல்லை நீங்கள் எதுவும் மாகாண தேர்தலில் நிற்கிற ஐடியா ஒன்று இருந்துச்சா? எனக்கு நான் தேர்தல் தேவையில்லை. வாய் எனக்கு சாமான தொழில் இருக்குது, சாதாரணமாக சம்பாதிக்கிறேன், நல்லா இருக்கேன். தேர்தலுக்கு தான் போயிட்டு நல்லது செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு உதவி செய்கிறதா இருந்தால் சாதாரண மனிதனாக இருந்து உதவி செய்யலாம். ஒரு சாப்பாடை வாங்கி கொடுக்கலாம், ஒரு வீட்டு வாசலுக்கு அரிசி மூட்டையை வாங்கி கொடுக்கலாம், ஒரு மரக்கரையை வாங்கலாம். இதுக்கு ஜனாதிபதியாகி, அகமத்தியாகி, மந்திரியாகி, மினிஸ்டராகி, விஐபியாகி தான் இது செய்யணும்னு தலையெழுத்து இல்லையே. இப்போ வந்தோன்னா இந்த நேற்று முன்னாத்து முளைச்ச காளானுங்க, சின்ன சின்ன பொடியை மாதிரி யூடியூப் செய்கிறவனுங்க எல்லாம் ஓட்டு கேட்குறானுங்க. அப்படி கேட்குறவங்களுக்கு போடலாமா? அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி நாங்கள் வந்து
தாயோட வயசுல எல்லாம் 10 மாதம் சுமந்து தான் வந்தோம். எதுவான்றது நான் தார்பர் ரூலுக்கு தான் வந்தோம். நீங்க சொல்றது சார் நான் தான் சொல்றேன். எதுவான்றது ரொம்ப வெதுவான்றது தாயோட வயசுல வந்தோம். அது சொல்லி மனிதன் கூட்டத்தில் நாங்கள் அவங்கள வெட்டி கழிக்கக்கூடாது, தட்டி அணைக்கணும். அவர் முன்னுக்கு வரதான் ஆசைப்படுறாரு. ஆனால் கொஞ்சம் கிட்ட அவங்கள பார்த்தோன்னே வெக்கப்படுறாரு. தகுதியும் படிப்பும் நாட்டு ஆள்றதுக்கு தேவை தான் இல்லையா? இல்லை மனிதன் அன்பு இருந்தாக்க உலகத்தை சொன்னாரு அண்ணாதோட. அதை சுற்றி புதுசாக வரவங்க யாராக இருந்தாலும் அவருக்கு நாங்கள் கை கொடுக்கணும், போடணும். அவரை முன்னுக்கு எடுக்கப்பாரு. அவன் வந்து நாட்டை என்ன பங்கோலத் பண்ணாலும் பரவாயில்ல, நான் போட்டு அவனுக்கு சப்போர்ட் ஒன்று கொடுத்து எங்களோட அன்பை எங்களோட மனுஷ தன்மை வெளிக்காட்டணும். கொஞ்சம் காட்டுங்க வீடியோ. உழைப்பாளி காட்டு காட்டு காட்டு. இவர் வந்து அபாஸ்ல தான் வேலை செய்கிறாரு. என்ன நல்ல பைபிள் போவார். நடிவீங்களா? வெளியே கண்ட பேசியிருப்பார். இப்போ தான் வேலைக்கு வந்திருக்காரு. பிள்ளை குட்டியோட வாழ்கிறாரு. வேலையும் அந்த புண்ணியத்தில் செய்கிறாரு. காலையில் நைட்டுக்கு அந்திக்கு வேலை, காலையில் வேற எங்கேயோ வேலை செய்கிறாரு. டபுள் கேம் அடிக்கிறாரு. டபுள் கேம் அடிக்கிறாருன்றது 2 வேலை. படத்தில் நடிக்கிறேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? நீங்கள் பாருங்க, போய் ஒன்று நடிக்கிறேன். நானும் பார்த்து கொண்டு எப்படா நடக்கும். இந்தியாவில் என்னாச்சு? அது அவங்க தான் போட்டிருக்காங்க. இந்தியாவில் வரவங்களை பார்க்கணும். 2 ஊரில் உங்களை வந்து பார்ப்பாங்களா? அது நான் சொன்னலையா உங்களுக்கு? இல்லை, ஃபோட்டோவெல்லாம் காட்டினேன் தானே ஒரு இப்போ உங்களுக்கு வீடியோ. ஃபோட்டோ காட்டினீங்க, பட் அவங்கள பார்க்க அடிக்கடி வந்து பார்த்து வருவாங்களே. தேவராஜ், எம்ஜிஆர் மணி சோஷியல் மீடியா பெங்களூர் வந்து பேசிட்டு போவாங்க. பொண்ணாட கொண்டு வராங்க. எம்ஜிஆர் மோதிரம் கீட்டு ஃபெஸ்டி பறனே 3 லட்சம் கொடுத்துட்டு போனாங்க. இப்போ நிலுவையில் எத்தனை கோட்ஸ், எத்தனை கல்சன், எத்தனை இதெல்லாம் இருக்குது? கோட்ஸ் 180 இருக்குது. டை இருக்கு 3500, ஷூ 2400. சரி, சாப்பிட்றீங்களா? வேலை முடிஞ்சா யாருமே அண்ணாவை வீடியோ எடுக்க வந்தா உங்களுக்கு டிரெக்ட் பண்ண இயலாது. அண்ணா சொல்ற மாதிரி, ஏன்னா அவருக்கு தான் தெரியும் அவரோட அவுட்புட் எப்படி வரும்னு சொல்லி. நான் இப்போ இந்த பைக்கில் உட்கார்ற நேரம் அது ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்குது. அவருக்கு ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் ஒன்று கொடுக்கும். இங்கே இருந்து இப்படி பிடிக்கணும். நான் நம்மளும் பைக்கில் உட்காந்து இந்த கண்ணாடி எழுந்து இப்படி சுண்டணும்னு லொக் திறப்படுவோம். டக்குன்னு இப்படி போட்டு இப்படி திரும்புறேன்னு இந்த மூஞ்சி இங்கேருந்து போட்டோம். ஸ்லோ மோஷனில் அதை எடுக்கணும். நீங்க சொல்ற மாதிரி கேஜிஎஃப் படம் பார்க்குற மாதிரி பாருங்க. இல்லை இருக்கு அந்த வீடியோவில் பாருங்க. என்ன இந்த கிளாஸ்லேயேவா? எல்லாம் கருப்பு கிளாஸ் தான். பாருங்க, அடிக்க யூடியூப்பில் வரும். பைக்கில் 150 பைக்கில் உட்காந்து பாருங்க. வெள்ளி மாலெல்லாம் கருத்தில் ஆன்ஸ் கட் பெரிய போட்டு ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பது. அது அதான் சொல்றேன். லண்டன்ல ரவி ரோய்ஸ்தர் எடுத்தான். உங்களை மாதிரி தாடி வச்சப்பட மாற வேலைக்கார ஐயா, உங்களுக்கு பார்க்க வேலைக்கார. அவன் 50,000 கொடுத்துட்டு போனா. இப்படி பாட்டு தெரியுமா? பாட்டெல்லாம் படிச்சு நானே மியூசிக் பாயில கொடுத்தேன். அப்படி எனக்கு வேலைக்கெல்லாம் போகல. நான் சொன்னேன் நல்ல கஷ்டமா வேலை செய்வேன் டாக்டர். 10 நாள் போல வேலை செய்யுங்க. சரியில்லை உங்களுக்கு. எங்கிட்ட விஜய் பற்றி என்ன நினைக்கிறீங்க? விஜய் தேர்தல் நினைக்கிறார். அவர் பற்றி என்ன சொல்றீங்க? அவருக்கு வந்து சுருக்கமாக சொல்ல போனால் பொன்னமி செம்மன் புரட்சி தலைவர் நாடோடி மன்னனைகள் அண்ணன் நாளை நமது நாடு நமது வாழ்ந்த முன்மனிதன் எம்ஜிஆர் சேர போல அவருடைய திரையுலக காட்சியில் நான் பார்த்துருக்கேன். பல திரைக்காட்சியில் எம்ஜிஆர் சார்ட சீன்ஸ் போட்டு தான் அவர் ஃபைட் சீன்ஸ், எம்ஜிஆர் சார்ட கொள்கையில் உள்ள ஒரு பாட்டு ஒன்று போட்டு அவர் எடுக்கிற படம் நான் பார்த்துருக்கேன் பல படத்துங்களில். அதே மாதிரி இன்றைக்கி நேற்று நான் அவருடைய தேர்தல் வீடியோ பார்த்து நல்ல ஜனம் இருக்குது. ஜனத்தை பார்த்து ஒரு மனிதனை இட போடலாம் விளங்குதா? இன்றைக்கி இங்கே வந்து ரணில்கிட்ட இருந்து வேலை செஞ்சு நன்னாவை குடிச்சிட்டு ஜராவே எடுத்த எல்லாம் போட்டது ஜெயிலுக்கு. அதே மாதிரி சஜித்துறைக்கிட்ட அதே மாதிரி இருந்து நன்னாவை குடிச்சிட்டு சர்வத்து குடிச்சிட்டு தள்ளியெல்லாம் எடுத்து போட்டது ஜெயிலுக்கு. அதே மாதிரி புத்தம் கரெக்டவங்க இருக்காங்களே அது சுற்றி அவர் நல்ல மனிதன். அவருக்கு வந்து சம்பளம் 150 கோடின்றாங்க. ஒரு 30 கோடி செலவுக்கு எடுத்தாலும் 120 கோடியை வச்சு அவருக்கு நல்லா வாழ்ந்துக்கிட்டு போகலாம். தேர்தலுக்கு போக அவசியமே இல்லை. இளைய தளபதி விஜய்க்கு, இளைய தளபதி விஜய் சாருக்கு சொல்கிறேன். அப்போ அவர் அதையும் விட்டுட்டு முன்னுக்கு வந்து இந்த தேர்தலில் உட்காரணும்னு நினைக்க போகல. மக்களுக்கு ஒரு நல்ல காரியம் செய்யணுன்ற ஒரு வெளியில தானே வந்திருக்காரு. சிந்திச்சு பாருங்கள்.
அவரெல்லாம் வந்தது ஆட்சிக்கு வந்து விட்டதை பிடிக்கணும், போட்ட காசு எடுக்கணும், அது இல்லை. அவருக்கு 150 கோடி சம்பளம். அவர் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம் இந்தியாவில் திரையுலகத்து காட்சியில் விஜய் சார் தான். ஏன்னா நல்ல கொள்கை படித்தவர். 150 கோடினா ஸ்ரீலங்கா காசுக்கு 300 450 அப்போ அவர் வந்து இந்த அவரோட டோக்கிங் சைஸ் பேச்சு எல்லாம் வந்து இந்த இறந்து போன விஜயகாந்த் செய்கிற மாதிரி தான் பேசுவார். சுறுசுறுப்பு அப்படின்னு என்ன. ஏன்னா வந்து அப்படி இப்போ கிட்டத்தில் ஒரு படம் பார்த்தேன் விஜய் சார்ட. அது என்ன அப்பாவும் மகனுக்கு 2 பேர் நடிச்சிருக்காங்க. ஜில்லாவா? இல்ல இந்த படம் வாரிசு இல்ல. புது படத்துல பேர் என்ன விஜய்ட? என்ன படத்துல பேர் கடைசியா வந்து விஜய்ட? கோட் படம். நல்ல படம் பாக்குறீங்க, உங்களுக்கே தெரியாப்பா. கோட் படத்துல ஆனா படம் சாட்டர் தான். படம் சாட்டர்னு சொல்றவங்களுக்கு தான் சாட்டர். நான் படம் நல்லா எடுத்திருக்கு. நான் 2 டிப் பார்த்து சினி சீட்ல பார்த்து 1800 ரூபா கொடுத்து 1000 ரூபா கொடுத்து சமந்தால பார்த்தேன். சினி சீட்ல 1800 பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படித்தான் குறையணும். நாள் போன பிறகு தான். ஆனா அந்த படத்துக்கு நல்ல செலவுன்னு போயிருக்கு. வெளிநாட்டுல எடுத்துருக்கு. சைனீஸ் நடங்குதா ஆயிசுட்டி அவரோட மகன் விஜய், அப்பாவுக்கு நடிக்கிற விஜய். அவருக்கு வச்சிருக்கிறது சிங்கள பேர் தான் ஜீவன். பிரசாத்தோட பேர் வந்து சுனில். பிரபுதேவாவும் நடிச்சிருக்காரு. ஆனால் சுருக்கமாக சொல்ல போனால் அந்த ஃபைட் சீன்ஸ், அந்த கோச்சியில் விஜய் சார் ஃபைட் பண்ணுறது எல்லாம் உண்மைக்கு சொல்ல போனால் நல்லா எடுத்திருக்காங்க. 5 ரூபா 10 ரூபா கொடுத்து பார்க்குறவங்களுக்கு எப்படி படம் சரியில்லைன்னு தான் சொல்லுவோம். கோடிக்கணக்கில் செலச்சி எடுத்தவனுக்கு தான் தெரியும் இந்த படத்தில் வருத்தம் கருத்தம். அப்போ அதை சுட்டி நாங்கள் வந்து 50 ரூபா கொடுத்து பிளேண்டியாக குடிக்கிறோம். நெருப்புக்கிட்ட இருந்து டீ அடிக்கிற மேக்கருக்கு தான் தெரியும் அந்த வருத்தம். அதை சுட்டி வாய்க்கிலேயே தான் பேசக்கூடாது. நாங்கள் 50 ரூபா 500 ரூபா கொடுத்து படம் பார்க்குற மாதிரி அந்த படத்தை எவ்வளோ செலவழித்து எடுத்துருக்கோம். அது அதுக்கு எவ்வளோ வேலைக்காரனுக்கு இருக்கான். பால்ட்டி இனுப்போம் அங்கிட்டு இங்கிட்டு பாயும் சாப்பிட நேரம் இருக்கு. பார்க்க போனால் உங்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை விட விஜய் தான் பிடிக்கும் போல இருக்கு. ஆனால் சுருக்கமாக சொல்ல போனால் புரட்சி தலைவன் மக்கள் திலகம் எம்ஜிஆரை போல அவர் நல்ல காரியம் செய்ய தான் தேர்தலில் இறங்கியிருக்காரு. ஜெயவா அது எங்கள் நாட்டு பேச்சு வெற்றி. ஆனால் மக்களின் பக்கம் புரட்சி தலைவா தேர்தலில் வந்தால் சந்தோஷமாக உங்களோட காரியத்தை நிறைவேற்றுங்க. மக்களை கையை விட்டுறாதீங்க. நினச்சிக்கோங்க தலைவரை போல். ஆனால் நீங்களே சொன்னீங்க ஸ்டேஜில் எம்ஜிஆர் சார் அப்படி பேசுனாங்க இப்படி பேசுனாங்க, முன்னுக்கு வரலையா? வந்தார், அழைச்சாரு மக்களை அப்படி சொல்லி போனவர். தலையிட பழக பண்ணி தலைவர்கிட்ட கொள்கையை நினச்சி நீங்கள் போங்க. உங்களோட ஆட்சி எங்கேயோ போகும். ஆனால் சிங்கம் தான் சார். வயசு போனாலும் சிங்கம் தான். எம்ஜிஆர் இல்லை. அது நான் சொன்னதில்லை, நீங்கள் சொன்ன ஸ்டைலில் போட்டு நான் சொல்கிறேன். அது நான் சொன்னதில்லை, நீங்கள் சொன்ன ஸ்டைலில் போட்டு நான் சொல்கிறேன். அது சொல்லி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குற விஜய் சார் என்றும் நீங்கள் வாழ்க. விளங்குதா? அம்மா அப்பா அவங்கள வளர்த்தபடி அவங்க தாய் தகப்பனுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். எங்களை படித்த கடவுளுக்கும் நன்றி செலுத்துகிறேன். உங்களோட வாழ்க்கை இருக்குது தானே. ஆனால் கஷ்டப்பட்டு நல்லா முன்னுக்கு வந்தீங்க. ஆனால் அந்த புது படம் நான் பார்த்த படத்தில் கூட ஸ்டார்ட் ஃபைட் கோச்சிலுக்கு தான் எடுத்திருக்கு. சரியா? நீங்கள் வாரிங்க பாருங்க வெள்ளம் மாதிரி. யார் மாதிரி? விஜயகாந்த் சார் மாதிரி. அடா நான் உண்மைக்கே நினைக்க விஜயகாந்த் தான் இருக்கார். அதுக்கு பிறகு தான் ஃபைட் காட்சி நேரம் தான் காண்ற முகமுடியை நீங்கள் கழட்டீங்க. சந்தோஷமான நிகழ்ச்சி. நீங்கள் அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருப்பீங்கன்னு நான் பார்த்துருக்கேன். எங்களுக்கு விளங்குது அந்த வேதனை. 50 ரூபா 100 ரூபா கொடுத்து பார்க்குறோம் ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் அது மண்டையில் போட்டுக்கலாங்க. ஐசுடி சார் படம்ன்றது வந்து திரை உலகம் மக்களுக்கு பார்க்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னா அது எங்களுக்கு தெரியும். சந்தோஷமான பேச்சு. நீங்கள் மக்கள் திலகம். இப்போ உங்களோட வீடியோ பரவி உலகமே சொல்லுது உங்களோட பேச்சு தான். உங்களோட பேச்சு என்ற மூச்சு விளங்குதா? சந்தோஷமான நிகழ்ச்சி. நான் இந்தியாவுக்கு வருவேன் சார். வந்தோன்னா உங்களை பார்க்கணும். உங்களோட கையை பிடிச்சி உம்மானம் கொடுக்கணும். அதுதான் எனக்கு சரியா சார். என் நண்பன் தலைவர் ஆனந்த் பல வீடியோ எடுத்திருக்காரு. என்னோட அவரோட ப்ளஸ் தான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. செய்யும் தொழிலே தெய்வம்னு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஜாதி பந்தம் தெரியாது சார். எனக்கு தெரிஞ்ச ஜாதி 4 ஜாதி தான். ஆண் ஜாதி, பெண் ஜாதி, மனித ஜாதி, 4வது பொஞ்சாதி. விஜய் சார் இந்த வீடியோ நீங்க பார்க்க மாட்டீங்க தெரியும். என்னக்கா இருந்தாலும் சார் சிங்களத்தில் சொல்லுவாங்க தானே. இன்னா எல்லாம் கத்தாக்கர்லாம் விஷயத்தில் எப்படி சுதுவேன் நான் சிரிச்சாக்க சார் மனிதன் இசைக்கும் எங்கட நாடி நரம்புக்கும் கலெக்ஷன் இருக்கு. சொல்லுங்க இல்லையானு? எப்படி எப்படி எப்படி
எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அவர் இங்கே வர பக்கம் இந்த கடையில் ஒரு பாட்டு போக்கலை அவர் இங்கே உட்காந்து அவரோட கை இப்படி சும்மா அடிபடும் கால் ஆடும் அவருக்கு மனக்கவலை பேர் அப்புறம் எலும்பியும் ஆட ஆரம்பிச்சுருவாரு. இசைக்கும் உண்மைக்கும் இசைக்கும் எங்கிட்ட நாடி நரம்புக்கும் கலெக்ஷன் இருக்கு. புரியல ஒட்டும் போது ஒரு சத்தம் வந்துச்சா? ஆமா, அது ஒரு இசை. உங்களோட திரையுலக காட்சிங்களை பார்க்கறது இங்கே தான் மிச்சம் சார். ஸ்ரீலங்காவில் விஜய் சார்னா உயிரை விட்டுக்கிட்டு போகிறானுங்க இளங்குதா. அதை சுற்றி மக்களை மறக்காதீங்க. நாங்கள் வருவோம் என்னைக்கு சரி. நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வாங்க சார். ஒரு நாளைக்கு சரியாக ஆசையாக இருக்கும் உங்களோட நானும் ஒரு பைட் காட்சிக்கு ஈடுபடுறதுக்கு. நீங்கள் ஏறி ஏறி மிதிங்க. நான் பரவாயில்ல, நான் எம்ஜிஆர் தான். சந்தோஷமாக அடிபடுறேன். திரையுலகத்துக்கு போகணும் அப்படித்தானே விளக்குதா. இப்போ பாருங்க வடிவேல் சார் பாருங்க எவ்வளோ அழகாக நடிக்கிறாரு. பொம்பளைக்கிட்ட அடிபடுறாரு, சின்ன பிள்ளைங்கக்கிட்ட அடிபடுறாரு, வேட்டி இல்லாமல் ஓடுறாரு. அப்போ தான் சார் பொக்கிச்சதுக்கு வந்து ஒன்றும் அக்கு. அது சரி, நான் பணம் காசுது எதிர்பார்த்துல என் மூச்சு அடங்குறதுக்கு திரையுலகத்தில் ஒரு திரையுலகத்து காட்சியில் ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் இங்கே வந்து படம் எடுத்தார். தீ படம். ஸ்ரீலங்கா மனோகர் இருந்தார், இந்தியா மனோகர் இருந்தார். அதே மாதிரி ஒரு காட்சிக்கு நடிக்க கிடைச்சா எனக்கு போதும். என் ஆத்மா சாந்தி. அது இதோட விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேட்டா எம்ஜிஆர். தேங்க்யூ ஸோ மச் விஜய் சார். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று விடை பெறுகிறேன். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை 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 அது கடமை. அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. டிங் டிடிங் டிங் டிடிங் டிங் டிடிங் டடடடங். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோவில், ஒன்றே உன் ஜீவன். எங்கே உங்கள் கரகோஷம்?